இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நறுமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த தொழுகையில் பங்கெடுப்பதற்காக உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த தொழுகை ஆரம்பிப்போம். ஆண்டவர் நமக்கு துணையாயிருந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான ஒரு புதிய நாளை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில கிருபையாக தந்திருக்கிறேன் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 2021 வருஷம் 6ஆம் மாதம் இன்று 3ஆம் தேதி வியாழக்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த இரவு முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர். விசேஷமாக இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களை அதிகமாக தாங்கி வருகிறீர். எல்லாவற்றுக்கும் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான காலை வேளையிலே நடைபெறுகிற இந்த ஜெப வேளையை உம்முடைய அன்பு கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி பிரசன்னமாகி இந்த தொழுகையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இதில் பங்கெடுக்கிற யாவர் மேலும் உமது தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருப்பதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் உமது அடியார்களாகி எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 78வது கீர்த்தனை பாடுவோம். இயேசு நாயகனே துதி செய் என பாடல். சுநாயகனே பாசந்தனிலுழலும் வேமதியே ஐயன் பாதத்தை அன்றி உனக்கார்கதியே. பாசந்தனிலுழலும் வேமதியே ஐயன் பாதத்தை அன்றி உனக்கார்கதியே. சுபங்கிஷமோடு புவி நீதியே வெறும் பொய் 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 பொய். இயேசு நாயகனே ஆணவமெனும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுக கிரக பதம் கொடுக்கும். ஆணவமெனும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுக கிரக பதம் கொடுக்கும். வேணாபீஷ்டங்கள் வந்தெடுக்கும் எதுமை இயேசு நாயகனே. தகை வரும் விண்டல தனிலுதயம் செய்யும் சசிகதி மேம்போ பொருளதயம். தகை வரும் விண்டல தனிலுதயம் செய்யும் சசிகதி மேம்போ பொருளதயம். வகையுடன் அருள் கடவுளையின் உதயம் வை 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 வை. இயேசு நாயகனே நாதபுத பௌதிக ஸ்தாபகனை வேதனாவலர் மீதில் என்ற ஞாபகனை. நாதபுத பௌதிக ஸ்தாபகனை வேதனாவலர் மீதில் என்ற ஞாபகனை. போதரிய சர்வ வியாபகனை பணிந்து இயேசு நாயகனை துதி செய்
செய் செய் செய் இயேசு நாயகனே. நூற்றி 19 சங்கீதம் வசனங்கள் 81 முதல் 88 வரையிலான வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். 119 சங்கீதம் வசனங்கள் 81 முதல் 88 வரையிலான வசனங்கள். உமது ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உமது வார்த்தைக்கு ஆவலாய் காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீரோ என்று உமது வசனத்திற்கு காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின. பட துருத்தி போல் ஆனேன், ஆயினும் உமது நியமங்களை மறவேன். உமது அடியேனின் நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? உமது பிரமாணத்துக்கு இசைந்து நடவாத அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உமது கற்பனைகளெல்லாம் உண்மையுள்ளவை. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். எனக்கு சகாயம் செய்தருளும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்க பார்த்தார்கள். சற்றே தப்பினேன். உமது கட்டளைகளை நான் விட்டுவிடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பித்தருளும். நீர் விளம்பின சாட்சியத்தை நான் கை கொள்ளுவேன் என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியமாக பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதிய நிருபம், 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரையிலான வசனங்களை வாசிக்க கேட்போமாக. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரை. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்பது. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 14 வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 14 முடிய. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்பது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளிலே வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து
பொந்திபிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சல் வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கிற இந்த புதிய நாளின் காலை வேளையில ஆவியானவர் நமக்கு அருளக்கூடிய வார்த்தைகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபித்து தேவ வசனத்தை வாசித்து தியானம் செய்வோமாக. ஜெபம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, சொல்ல முடியாத நன்மைகளாலும் கிருபைகளாலும் நிரப்புகிற எங்கள் நல்ல தகப்பனே, இது உலகத்தின் மிக முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தையினால் ஆவியானவரின் உதவியோடு ஆவியின் பலனை பெற்று தைரியத்தையும் நம்பிக்கையும் நாங்கள் அடைந்து உமது கிருபையிலே நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் பேசுவதை அடியார்கள் கேட்க ஒருங்கிணைந்த உள்ளத்தை கடவுள் எங்களுக்கு தந்து வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் தந்திருக்கிற புதிய நாளின் புதிய காலை வேளைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையிலான வசனங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையிலான வசனங்கள். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்பது 8வது வசனத்தினுடைய பிந்திய பாகம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பொது மொழியாக்கத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: எனினும் என்றுமுள்ள பேர் அன்பினால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். என்றுமுள்ள பேர் அன்பினால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். NIV என்று சொல்லப்படுகிற ஆங்கில மொழியாக்கத்திலே with everlasting kindness I will have compassion on you என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். with everlasting kindness. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, திருத்துவ காலத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகையினுடைய காரியங்களை குறித்து அருமையாக சிந்தித்தோம்.
திருத்துவ காலத்திற்குள்ளே அழைத்து வந்திருக்கிற கடவுள் திரியேக கடவுளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொதுவான காரியம் என்னவென்று சொன்னால், பிதாவாகிய கடவுள் என்று சொன்னாலே அன்பு. இறைவன் அன்பாய் இருக்கிறார். பிதாவாகிய கடவுள் அன்பாய் இருக்கிறார். குமாரனாகிய கடவுள் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். குமாரனாகிய கடவுள் என்று சொல்லும் பொழுது கடவுளில் விளங்கிய தேவ கிருபை. மூன்றாவது ஆள் பரிசுத்த ஆவியாகிய கடவுள். பரிசுத்த ஆவியாகிய கடவுள் என்று சொன்னவுடனே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது ஐக்கியம். நம்மை ஐக்கியப்படுத்துகிறவர், கூட்டிச் சேர்க்கிறவர், ஒன்றிணைக்கிறவர், நம்மை கட்டி எழுப்புகிறவர். ஆம், அருமையான என் ஆண்டோடி மக்களே, அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த இறையியல் பண்புகளோடு இந்த நாட்களிலே ஆவியானவர் நம்மை வசனத்தை கொண்டு நமக்கு நினைவுபடுத்தி வருகிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலே இன்றைய காலை வேளையிலே நமக்கு விளங்குவது நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இதற்கு முந்திய பகுதி ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருடைய தாசன் பட்ட பாடுகள், அனுபவித்ததான வேதனைகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய தாசன் பட்ட பாடுகளும் துன்பங்களுக்கும் ஆறுதலாக வருகின்ற ஒரு ஆறுதலின் செய்தி 54 அதிகாரம் முழுவதிலும் இருக்கிறது. தொடர்ந்து 54 அதிகாரம் முழுவதும் பார்ப்பீர்களானால் 54 அதிகாரத்திலே விளங்கக்கூடிய தேவ இரக்கம், தேவ அன்பு, தேவ கிருபையை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவ தாசனாக வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அனுபவித்த சிலுவை பாடுகள், அந்த சிலுவை பாடுகளுடைய உச்சத்தில் சிலுவையில் தொங்கியவாறு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தார். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆம், அருமையான என் ஆண்டோடி மக்களே, அன்புக்குரியவர்களே, தாசன், கடவுளுடைய தாசன் கைவிடப்பட்டார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த அருமையான திருமறை நமக்கு காண்பிப்பது இந்த முக்கியமான நான் வாசித்த 6வது வசனத்திலே, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் இதனுடைய பின்னணி இஸ்ரவேலர் ஜன சமூகம் பாபிலோனிய சிறையிருப்பிலே முற்றிலும் கைவிடப்பட்டது போல ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்து, உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து, இருப்பிடத்தை இழந்து, ஆலயத்தை இழந்து, கைவிடப்பட்ட நிலையில் போல் இருந்தார்கள். ஆம், ஜனங்கள் கைவிடப்பட்டார்கள். கைவிடப்பட்டு விட்டோம் என்று கதறினார்கள்.
கடவுளின் தாசன் கைவிடப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கதறினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே தொங்கியவாறு ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி ஜெபித்தார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் காலச்சூழ்நிலையின் காரணமாக நாம் சந்தித்து வருகிற ஒவ்வொரு வகை வகையான வேதனைகளின் உச்சம் நம்முடைய உள்ளத்தை இப்படியாக சொல்ல வைக்கிறது. கடவுளே என்னை கைவிட்டு விட்டீரோ, ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரோ, ஆவியானவரே என்னை கைவிட்டு விட்டீரோ என்று சொல்லி நீங்களும் நானும் கதறி சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நம்மை நெருக்குகிறது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆவியான தேவன் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் என்றும் உள்ள பேர் அன்புடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு அனுபவ சாட்சி. 2018 வருஷம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பீர்மேடு பகுதியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான போதகருக்கு திருமண நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக பயணப்பட்டு போய்க் கொண்டிருந்தோம். இரவு சரியாக 1:30 மணி மதுரைக்கு அருகாமையில் வண்டி நாங்கள் போய்க் கொண்டிருந்ததான அந்த வாகனம் சென்று கொண்டிருந்தது. கள்ளிகுடி அருகே வரும் பொழுது, இங்கிருந்து போய்க் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதத்திலே வண்டி அதனுடைய வேகத்தடையை பார்த்து வேகம் குறைக்க பிரயாசப்படும் பொழுது வேகமாக வந்த ஒரு கார் பயங்கரமாக மோதிவிட்டது. நானும் என்னுடைய துணைவியும் அந்த காரினுடைய பின்பகுதியில் இருந்தோம். அந்த ஒரு நொடி பொழுதுதான், அந்த இடித்த இடிதான். பிறகு என்ன நடந்ததென்றே தெரியாது. பார்ப்பீர்களானால் தலைக்கும் நெற்றிக்கும் இடையிலே அடித்த அந்த பலமான அடி, ரத்தம் ஒளி இருக்கிறது. இரவோடு இரவாக மதுரையிலே அருகாமையில் இருக்கிறதார அந்த வேலம்மாள் மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கே மருத்துவ சிகிச்சை பெற்றோம். பிறகு அந்த சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்தோம். அந்த இரவிலே, அந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவிலே, நடு இரவு பொழுதிலே செவியில் அடித்தது மாதிரி ஒரு தொனி, செவியில் அடித்தது மாதிரி ஒரு தொனி கேட்டது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த வாகன விபத்தை இப்பொழுதும் நினைத்து பார்த்தால் உடலில் ஒரு அம்சம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு நொறுங்கி போயிருப்போம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து, கல்வாரி லூதரன் ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து பணியாற்றக்கூடிய ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் தேவன் அருளிய மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கிருபை. வேறு யாரும் உதாரணத்துக்கு சொல்ல நான் முன் வரவில்லை.
அடியனையே நான் உங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தைக்கு உதாரணமாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஆவியானவர் இறங்குகிறவர், வல்லமையானவர், மகிமையானவர், இறங்குகிறவர். நாம் வாசித்ததான சங்கீத பகுதியும் சரி, நிருபவேத வாக்கிய பகுதியும் சரி, நற்செய்தி வாக்கிய பகுதியும் சரி, கடவுளிடத்திலிருந்து விளங்குகின்ற அந்த அபரிமிதமான தேவ கிருபை. பவுலடியார் மனம் கசந்து ஜெபிக்கிறார். தன்னுடைய சரீரத்திலே குத்தப்பட்டிருக்கிறதான அந்த முள் போன்ற அனுபவம் அவரை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி பேசினார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் விளங்கும் என்று சொல்லி கடைசியிலே அந்த பகுதியை முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாக நான் மகிமைப்படுத்தும்படி, என்னை குறித்து எந்த விதத்திலும் நான் பெருமை கொள்ளாதபடி, கர்த்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்தும்படி அவருடைய கிருபை அபரிமிதமான கிருபை என்னிலே விளங்கிட்டு என்று சொல்லி நாம் வாசித்ததான நற்செய்தி வாக்கியத்திலே ஆயக்காரன் போய் தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகி எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிறான். பரலோகத்தின் தேவன் அவரை கண்ணோக்கினார், அவருக்கு இறங்கினார். ஆம், அந்த பரிசெயன் அல்ல, தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்திய ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன்னுடைய வீட்டிற்கு போனான் என்று. ஆம், அருமையான ஆண்டோடி மக்களே, அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலர் பதறினார்கள், கதறினார்கள், கைவிடப்பட்டோமோ என்று சொல்லி கதறினார்கள். கடவுள் அவர்களுக்கு இறங்கினார், அவர்களை விடுவித்து கொண்டு வந்து சேர்த்தார். தாசனாக வெளிப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கதறினார், கர்த்தர் இறங்கினார், அவரை உயிரோடு எழுப்பி இன்றைக்கு இரட்சகராக கடவுள் தந்திருக்கிறார். அந்த இரட்சகரில் இருந்து விளங்குகிற தேவ கிருபைதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த கிருபைதான், அந்த பேர் இரக்கம்தான் இன்றைக்கு நம்மை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையினால் தாவீதரசன் 27ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று. ஆம், ஆண்டவர் ஆவியானவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நாம் கைவிடப்பட்டு விடுவோமோ, கைவிடப்பட்டு விட்டுவிட்டோமோ என்று கதறுகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். With everlasting kindness I will compassion on you என்று ஆண்டவர் சொல்கிறார். நித்திய கிருபையுடன். ஆம், அதாவது அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். நேற்றைக்கோ இன்றைக்கோ நாளைக்கோ உரியதல்ல, என்றென்றைக்கும் உரிய நித்திய கிருபையுடன், மாறாத கிருபையுடன், அழியாத கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். ஆண்டவர் இறங்குவார், ஆவியான தேவன் இறங்குவார். இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தேவ கிருபை நம் ஒவ்வொருவரிலும் அதிகமாக விளங்கும். நமக்கு தேவையான ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே. நமக்கு தேவையான ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கையை நாளுக்கு நாளாக ஆண்டவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாளுக்கு நாளாக நாம் என்ன செய்வோம்? புதுப்பிப்போம், அதை உறுதிப்படுத்துவோம். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதிருக்கும். இந்த 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் அதனுடைய
இந்த அதிகாரத்தினுடைய இருதய பகுதியாக விளங்குகின்ற அந்த தேவ கிருபை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆம், நம்மை விட்டு மாறாத ஆண்டவர், நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காத கடவுள் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இறங்குவார். சமாதானத்தோடு மன அமைதியோடு விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவரிடத்தில் பலன் கேட்போம். ஆவியான தேவன் இறங்கி தம்முடைய கிருபையிலே நம்மை நிலைநிறுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். 301வது பாடலை பாடுவோம். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம் என்கிற பாடலிலே முதல் 3 கவிகளை மட்டும் பாடுவோம். 301வது ஞான பாடல். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம் எதிர்த்தேனே அகந்தையாலே, நான் மீட்கப்பட்டதற்புதம் அத்தாலே பூரி தடியே இரக்கத்தை புகழுமே. முன்னே நான் கோபத்து காளாக நின்றோன், இப்போதும் கந்தவன் சுத நின்ற நண்பாக ஒப்புற வாக்கப்பட்டவன் இப்பாக்கியத்தை எனக்கு இரக்கமே அளித்தது. பூலோகத்தாருக்கு முன்பாக இதை அறிக்கை பண்ணுவேன். இரக்கமொன்றே நேத்தமாக என் நெஞ்சில் வைத்து யோசிப்பேன். பணிந்து களி கூறுவேன், இரக்கத்தை புகழுவேன். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் உருக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறதான அன்பு தெய்வமே, எங்களுக்காக கோர சிலுவையிலே மரித்தவரே, கைவிடப்பட்டவராக சிலுவையிலே தொங்கியவாறு எங்களுக்காக கதறின எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கர்த்தரே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை காணும்படி கிருபை செய்தமைக்காக ஸ்தோத்திரம். இந்த தொழுகையிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்தமைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சிந்திக்கும்படி கேட்கும்படி ஆவியானவர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆம் அருமை ஆண்டவரே, அன்பான பிதாவே, உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலமாக எங்களுக்கு விளங்குகிற தேவ கிருபைக்காக, தேவ இரக்கத்திற்காக, தேவ அன்புக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எங்களில் விளங்குகிற, எங்களுக்கு விளங்குகிற உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் வெளிப்பட்ட அந்த கிருபையில நாங்கள் நிலைநிற்கும்படி ஆவியான தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் விசுவாசத்திலும் அன்பிலும் பக்தியிலும் பரிசுத்தத்திலும் நல்லொழுக்கத்திலும் நாங்கள் சாட்சி பகர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. காலை வேளையில நம்முடைய அருமையான கல்வாரி லூதரன் திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற இந்த ஊழியத்தில தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த தொழுகையில பங்கெடுத்து தேவ கிருபைக்காக காத்திருக்கிற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோருக்காக, பெரியோருக்காக, வாலிபருக்காக, வயோதிபருக்காக, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிமாநிலத்திலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டு இந்த தொழுகையில பங்கெடுத்து தேவ கிருபைக்காக காத்திருக்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அனைவருக்கும் இறங்கி ஆவியான தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த கொடுமையான கொள்ளை நோயின் காலத்தில வந்திருக்கிற எல்லா வகையான பயத்தையும் நடுக்கத்தையும் ஆண்டவரே, ஆவியானவரே, சந்தேகத்தையும் நீரே மாற்றி தைரியத்தையும் நம்பிக்கையும் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த கொடுமையான அனுபவம், இந்த கொள்ளை நோயின் தாக்கம் கடந்து போகும். கர்த்தர் இறங்குவார், ஆவியானவர் இறங்குவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில விசேஷமாக ஆண்டவரே காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனை. இந்த கொள்ளை நோயின் காலத்தில தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த பணியில ஈடுபட்டிருக்கிற அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஆண்டவரே பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆண்டவரே ஆவியானவரே சுகாதாரத்துறை பணியாளர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனை. இந்த நாட்களில இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தினாலே உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, ஆண்டவரே பல்வேறு வகையான சூழல்களிலே இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இன்றும் இந்த அருமையான நாளிலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைக்கிற அன்பு அடியவர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதியும். விசேஷித்த ஸ்தோத்திர காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவரை ஜெபத்திற்காக கேட்டிருக்கின்ற உமது தாசன் திருவாளர் செல்லையாதாஸ் அவர்களுடைய பேத்தி ஷெர்லி ஆராதனாவுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அருமையான மகளையும் கடவுள் ஆசீர்வதித்தருளும். நல்ல தகப்பனை நன்மைகளாலும் கிருபைகளாலும் அனைவரையும் நிரப்பி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாள் முதல் கொண்டு என்றென்றைக்கும் உமது கிருபை எங்களை விட்டு மாறாதிருக்க வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர்த்து ஜீவிக்கிற ஜீவனுள்ள கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பட பண்ணாமல் தீமையினோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று
தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நல்ல சூழ்நிலைகளை நமக்கு வாய்க்க பண்ணி தருவார்.